வணக்கம், வெல்கம் டு என் சமையலறையில். நான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணுறேன். டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் தான் நல்லா கலர் கொடுக்கும். சால்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே ராப்பிங் ஷீட் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வைக்கலாம். மினிமம் 1 hour வச்சோன்னா தான் அதில் நம்ம போட்டிருக்க இந்த மசாலாலாம் அதில் உள்ளே ஏறும். சால்ட்டெல்லாம் நல்லா உள்ளே ஏறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 hour ஆச்சு. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம், கூலிங் போகட்டும். அதுக்கு பிறகு நான் ஒரு 400 கிராம் மைதா மாவை எடுத்து 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வாட்டர் விட்டு நான் கரைச்சிக்கிறேன். அதில் நம்ம இந்த சிக்கனை டிப் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரையாக வச்சுருக்கிற மாவில் டிப் பண்ணி நம்ம பொரிக்க வேண்டியது தான். அதில் மாவு அதிகம் இல்லாமல் நல்லா உதறிடணும். அதிகமாக இருக்க மாவை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பொரிக்கணும், இல்லைனா ஆயிலெல்லாம் அப்படியே மைதா மாவாக ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு போடும்போது எல்லாம் கருகி போயிடும். இதே ப்ராசஸை அப்படியே கண்டினியூவாக எல்லா சிக்கனுக்கும் செய்ய வேண்டியதுதான். அந்த கரைச்சி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பவுடராக வச்சுருக்கிறதுல டிப் பண்ணி பொரிச்சிட வேண்டியது தான்.
இப்போ நமக்கு அருமையான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கேஎஃப்சி ஸ்டைலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.